ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா வந்து இட்லி பொடி ரெடி பண்ணிட்டேன். நம்ம வீட்ல எப்பவுமே வந்து அல்லல்ல குறையாத அச்சய பாத்திரம் மாரி ஒரு டப்பா நெறைய இருந்துட்டே இருக்கும். ஆனா ஒரு 4, 5 மாசமா தேடவே இல்ல. அப்படியே சட்னியா வச்சு அரைச்சும் அதே மிச்சமாயிரும் தம்பிக்கு வைக்கிறது, அதே சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு தான் வந்து வேல மாத்தி வேல வந்தனால இன்னைக்கு அரைக்க ஆரம்பிச்சுட்டேன். எல்லாத்தையும் கழுவி காய வச்சுட்டு நல்ல வெயிலா கிச்சன்ல நிக்கவே முடியல. அத ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளயும் நான் ரொம்ப ரோஸ்ட் ஆயிட்டேன். நல்லா வேர்வை ஊத்தி எடுத்துருச்சு எனக்கு. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியா வந்து அரைச்சாச்சு. எப்பவுமே இருக்கும். ஆனா சில டைம் வந்து அப்பாடான்னு உட்காரும்போது யாராவது சட்னி கேட்பாங்களா? அப்பா இட்லி பொடி இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். அது மாரி யோசிச்சுட்டே இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரெடி பண்ணியாச்சு. எப்பவுமே வெள்ளெள்ளு தான் யூஸ் பண்ணுவேன். அம்மாவ வாங்கிட்டு வர சொன்னேன். கொஞ்சமா இருந்துச்சு வெள்ளெள்ளு. ஆனா வந்து அங்கே கடையில இல்ல, கருப்பு தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி டேஸ்ட்டா அதே தான் இருக்கும். கலர் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சரி பரவாயில்ல வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, என்னன்னு தெரியல எனக்கு வெள்ளெள்ளு வந்து போட்டா கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியும். இது தெரியவே இல்ல. உத்து உத்து பார்த்துட்டு ஒரு வழியா வந்து நம்ம வீட்ல நெடுலாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த ஹார்லிக்ஸ் மாவு போல இருக்கும். அத தான் சாப்பிடுவோம். அப்படியே வந்து அரைச்சு வச்சாச்சு. ஸ்டோர் பண்ணியும் வச்சுட்டேன்.